எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில ஒரு சூப்பரான ஒரு டவுன்ஷிப் தாங்க வந்திருக்கோம். இந்த டவுன்ஷிப்போடைய நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டவுன் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்காட் ஹவுசிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது சிஎம்டிஏ லிமிட்குள்ள இருக்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட்னே சொல்லாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு சுத்தி எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒரு சூப்பரான ஒரு லேண்ட்மார்க்ஸ் தாங்க இருக்கு. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு இங்க இருந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கம். அது மட்டும் இல்லாம நசரத்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு ரொம்ப பக்கம். எல்லாருக்குமே தெரிஞ்ச பெங்களூர் நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்ல இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இங்க என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம முன்பணம் எவ்வளவு கட்டணும், பேங்க் லோன் எவ்வளவு பண்ணி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறாங்க. இந்த இடத்த நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் த சிட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு பக்கத்துல எல்லாமே இருக்குங்க. ஸோ நீங்க இந்த இடத்த தாராளமா கன்சிடர் பண்ணலாம். நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோடைய டைரக்டர் தான் இருக்காரு, பிரஜித் சார் தான் இருக்காரு. பிரஜித் சார் வந்து இந்த நியூ டவுனை பத்தி கம்ப்ளீட்டா நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏற்றிங்க. நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கி அங்க அந்த இடம் டெவலப் ஆகிறதுக்கு பதிலா நீங்க ஆல்ரெடி டெவலப் ஆன ஒரு இடத்துல நீங்க ஒரு இடம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன்ன்றது ஃபியூச்சர்ல பயங்கரமா இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது நம்ம ப்ராஜெக்ட் அக்காட் ஹவுசிங்கோட நியூ டவுன்ஷிப் இது. ஆமாம், அதாவது நியூ டவுன் சொல்லிட்டு பூந்தமல்லியில் டெவலப் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். இது நியூ ப்ராஜெக்ட், அதாவது இப்போ தான் லான்ச் பண்ண போகிறோம். இன்னும் லான்ச் ஆகலை. ப்ரீ லான்ச் ஆஃபரில் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். இப்போ சைட் வந்து எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு, நம்ம சைட்டுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்சசபிளா இருக்கு, நம்ம எந்த வழியெல்லாம் வரலான்றதை கொஞ்சம் சொல்லுங்க சார். நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கிறது பூந்தமல்லி. பூந்தமல்லி தான் இன்னைக்கு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு பெரிய லொக்காலிட்டி. நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் ஃப்ரம் NH4 பெங்களூர் ஹைவே. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தான் நம்ம சைட்டு. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவில் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். நசரத்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன் அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். ஹைவேல சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது பெங்களூர் ஹைவேல, பெங்களூர் ஹைவேல. ஸோ அதுக்கு அட்ஜசன்ட் காம்பவுண்ட் தான் நம்ம சைட்டு. சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைவேலேருந்து 2 ஆக்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆக்சஸபிள்லாம் சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம நியூ டவுனை பற்றி சொல்லுங்கள். நம்ம என்ன மாதிரியான கேட்டட் கம்யூனிட்டி அதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம், மொத்தம் எத்தனை ஏக்கர், எத்தனை பிளாட் வந்து சைட்டில் வந்து அவைலபிள் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். அதே மாதிரி என்னென்ன சைஸஸ்லாம் பிளாட் இருக்குன்றதை சொல்லுங்கள் சார். இது நம்ம ப்ராஜெக்ட் நியூ டவுன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 6.5 ஏக்கர்ஸில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். இது நார்மல் லேஅவுட்டில் ஒரு டவுன்ஷிப், அதாவது உங்களுக்கு ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் என்டையர் 6.5 ஏக்கர்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வால் 2 ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஈஸ்டில் ஒரு ஆர்ச், வெஸ்ட்டில் ஒரு ஆர்ச் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் 24 hours செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாமே 30 feet பிளாக் டாப் ரோட்ஸு, ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன்னு. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸு நம்ம இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பார்க்கு, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாலாம் நம்ம டெவலப் பண்ணுறோம் இதில். ஸோ அது இல்லாமல் சீனியர் சிட்டிசன், ஸோ அவங்களுக்காக இந்த க்ரீக் வாக்கு. சார் இன்னைக்கு சென்னையில் வந்து மேஜராக ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்னே சொல்லாங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அடிக்கு போர் போட்டாலும் தண்ணின்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி சார் இருக்குது? இங்கே வந்து போர் போட்டால் எத்தனை அடியில் வந்து தண்ணி கிடைக்கும்? ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி தாங்க. அதாவது தண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. பட் நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி 50 அடியில் தண்ணிங்க. தண்ணியும் நல்ல ஸ்வீட் வாட்டர். நீங்கள் அதே மாதிரி தான் ஆரோ போடவே வேண்டாம், நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தண்ணி நல்லாயிருக்கும். சாயில் அதே மாதிரி ரெட் சாயிலுங்க. ஸோ அதனால தான் நம்மளும் இந்த அளவுக்கு க்ரீனரியாக மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 140 பிளாட்ஸ் கிட்ட வரும். இதில் எல்லாமே எல்லா ஃபேஸிங்லேயும் நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் எல்லா ஃபேஸிங்லேயும் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. அதாவது இப்போ வந்தாங்கன்னா நம்ம நியூவாக லான்ச் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ஃபேஸிங் வேணுமோ அந்த ஃபேஸிங்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ ப்ரீ லான்ச் ஆஃபரில் நம்ம புக் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஃபேஸிங்கில் வேணால் அவைலபிள் இருக்குது. நம்ம ப்ராஜெக்டில் 600லேருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் இருக்குது பிரதர். அதாவது 600, 800, 1200, 1500, 2400 வரைக்கும் பிளாட் சைஸஸ் இருக்குது. அவங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளாட் சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். சார் நீங்கள் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேஸிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. அதையும் தாண்டி அம்யூனிட்டிஸும் சொன்னீங்க. சைட்டை வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி நியூ டவுன்ன்ற மாதிரி ஒரு புத்தம் பொதுவோட நீங்கள் வந்து ரெடி பண்ணிருக்கீங்க. இப்போ மெயினாக வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்ற அந்த டவுட் இருக்கும். நம்ம நியூ டவுன்லேருந்து என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது சார்? பிரதர் நல்ல ஒரு கொஸ்டின். அது ஒரு சைட்டுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியங்க. இப்போது பூந்தமல்லி இருக்கு இல்லைங்களா, பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும், நல்லா ரொம்ப ஃபெமிலியரான நம்ம பஸ் ஸ்டாண்டு. ஸோ எல்லாமே சென்னை வெஸ்ட்டுக்கு லிங்க் ஆகிற ஒரு மேஜர் ஒரு ஹப் அது பூந்தமல்லின்றது. இப்போ நீங்கள் இப்போ ஆவடியாக இருக்கட்டும், ஆவடி, அம்பத்தூர், ஸோ ஆமாம் ஸ்ரீபெரும்பத்தூர், இது எல்லாமே ஒரு எல்லாருக்கும் இது ஹப். இது டிரான்ஸ்போர்ட் ஹப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி தான். ஸோ இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ் தான் நம்ம சைட்டுங்க. நசரத்பேட்டை
ஸோ அங்கே தான் மெட்ரோ ஸ்டேஷனு. ஆமாம், நம்ம ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ அதுவும் நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் ஒரு பக்கத்தில் தான் இருக்குது. பெங்களூர் ஹைவே, பெங்களூருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2.5 ஹவர்ஸில் ரீச் ஆகிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரோடு வந்து 200 ஃபீட் ரோட டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தான். இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட், அதே மாதிரி இப்போ கிளாம்பாக்கம்ல இப்போ ஓப்பன் பண்ணாங்க இல்லைங்களா, எப்படி கோயம்பேடுல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்களோ ஆமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குத்தம்பாக்கம். ஆமாம், இப்போ குத்தம்பாக்கம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதாவது ஏஷியாலே ஃபஸ்ட்டு ஏர் கண்டிஷன்டு பஸ் டெர்மினல்ஸ். ஆமாம், ஸோ இது நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட் தான். நம்ம சைட்டில் ஒரு 5 மினிட்ஸ் ரீச் ஆகிடலாம். ஸோ அது ஒரு பெரிய அடிஷ்னல் வேல்யூங்க. அது நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். அதாவது திருப்பதி ஹைவேக்கு கனெக்ட் ஆகிற அப்ரோச் ரோடு. ஆமாம், இதுவும் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கின். திருவள்ளூர் திருப்பதி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை தான். அது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ இப்போ நசரத்பேட் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பரந்தூர் இப்போ புது ஏர்போர்ட் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பரந்தூர் வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ வந்து ஆமாம் இப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸில் தான் ஒரு ஸ்டேஷனே வருது. மெட்ரோ ஸ்டேஷன் 300 மீட்டர்லங்க. 300 மீட்டரில் ஜஸ்ட் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனே நம்ம வாக்கின்லேயே போயிட்டு நம்ம மெட்ரோவில் ட்ரெயின் ஏறிக்கலாம். ஸோ இது எல்லாமே கனெக்டிவிட்டி. சென்னைக்கு வந்து மெட்ரோவில் தான் இன்னைக்கு மெட்ரோ தான் எல்லாமே கனெக்டிவிட்டி. அதாவது சீக்கிரமாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் மெட்ரோ ஏறினா போதும். ஸோ அந்த மெட்ரோவே நம்ம சைட்லேருந்து ஒரு 300 மீட்டரில் இருக்கும்போது இதை விட வேற என்ன இருக்கு, அடிஷனல் வேல்யூ இருக்கு. ஸோ அதனால டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்க போகுது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வரும். எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் எல்லா மெட்ரோவும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும். அப்படிலாம் கிடையாது. எல்லா ஒர்க்கும் கண் கூட நடந்துட்டு தான் இருக்கு. எல்லா டெவலப்மெண்ட்ஸும் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னென்ன மாதிரியான மேஜர் லொகேஷன்ஸ்லாம் இருக்கு சார்? ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் நான், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இனிமேல் வரணும்னு கிடையாது, எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து என்னென்ன மாதிரியான, அதாவது தமிழ்நாட்டில் இந்த இடம் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற லொகேஷன்ஸ்லாம் என்ன இருக்குது சார்? அதாவது தமிழ்நாட்டிலேயே பெரிய ஃபிலிம் சிட்டி அது நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்ஸில் தான் நம்ம இருக்கு. EVP ஃபிலிம் சிட்டி. அதாவது தமிழ்நாட்டிலேயே பெரிய ஃபிலிம் சிட்டி. இன்னைக்கு எல்லா கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், ஷூட்டிங்ஸ், அதாவது டிவி சீரியல்ல இருந்து டிவில ப்ரோக்ராம் பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா EVP ஃபிலிம் சிட்டில தான் வந்து எல்லாமே ஷூட் பண்ணுறாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஃபிலிம் எல்லாமே. ஸோ அது உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய அடிஷ்னல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட 2வது ட்ரேட் சென்டர், சென்னை ட்ரேட் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆமா இதுல EVPலயே இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னொரு 6 monthsல அது ஆப்ரேட்டே ஆகும். ஸோ சென்னையோட ட்ரேட் சென்டர் பக்கத்துல தான் நம்ம சைட்டு லொக்கேட் ஆயிருக்கு. தீம் பார்க் இன்னைக்கு சென்னையிலே ரொம்ப பிரபலமான குயின்ஸ்லேண்ட் தீம் பார்க், அதுவும் நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. நீங்க ECRல பாத்தீங்கன்னா மாயாஜால் இருக்கு இல்லைங்களா, அந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆமாங்க, அது ஒரு லேண்ட்மார்க். இதே மாதிரி நான் சொன்னது ஒரு லேண்ட்மார்க். அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நம்ம சைட்டு பக்கத்துல EVP சினிமாஸ் இருக்கு. அங்கே மல்டி ஸ்க்ரீன்ஸ், EVP PVR ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ அதுவும் நம்ம சைட்ல ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்ல இருக்கு, லொக்கேட் ஆயிருக்கு. இன்னைக்கு தேதியில பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அவங்க யோசிக்கிறது என்னன்னா, அவங்க வந்து வேலைக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, அவங்க ஆஃபீஸ் எவ்வளவு தூரம் இருக்குன்றதெல்லாம் பாக்குறத விட பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜ்ல எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பாக்குறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து மேஜரான ஒரு லொகேஷன்ல இருக்கோம். இந்த லொகேஷன்ல இருந்து ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன இருக்கு, இந்த மாதிரியான எஜுகேஷன் ஹப்பா இருக்கு இந்த இடம், கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ எந்த அளவுக்கு தரமான ஸ்கூல்ஸ் இருக்கான்றன்னு ரொம்ப பார்ப்பாங்க கஸ்டமர்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து கல்வின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆகிப்போச்சு. ரொம்ப அடிப்படை அது எல்லாருக்குமே. அது இந்த பெங்களூர் ஹைவே வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ரொம்ப ஃபெமிலியர். இங்க இல்லாத ஸ்கூல்ஸ் இல்லை, காலேஜஸ் கிடையாது இல்லைங்களா. ஸோ எல்லாமேங்க, எல்லாமே எல்லாம். நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜுங்க, இது நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் அட்ஜசன்ட் காம்பவுண்டு தான். இது நம்ம சைட்டுக்கு அப்படியே அட்ஜசன்ட் காம்பவுண்டு. அதே மாதிரி பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், அது மட்டும் கிடையாது, மெடிக்கல் காலேஜும் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நீங்கள் அதுவும் இல்லாமல் இன்னொன்று பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா சவிதா எல்லாருக்குமே மெடிக்கல், ஆமாம், இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதுவும் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான். நம்ம சைட்டை தாண்டி தான் போகணும். ஸோ அதுவும் ரைட் சைடில் இருக்குது, அமைஞ்சிருக்கு. ஸோ இது இல்லாமல் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு நம்ம சைட்டுக்கு காம்பவுண்ட் வால் பக்கத்தில் தாங்க இருக்குது. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸு, காம்பவுண்ட் வாண்டி ஒட்டியே இருக்கும். ஸோ இது இல்லாமல் லயோலா DMI, அதுவும் ஒரு நல்ல ஒரு CBSE ஸ்கூலு, சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அதுவும் ஒரு அதுவும் ஜஸ்ட் நம்ம சைட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ் தான். ஸோ இது இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்ச சென்னை பப்ளிக் ஸ்கூல் திருமலைசையில் இருக்குது.
அதுவும் வந்து இன்டர்நேஷ்னல் சிலபஸ் தான். ஸோ இதுவும் நம்ம சைட்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஹைவேல டிரைவ் பண்ணால் ரீச் ஆகிடலாம். ஸோ இவ்வளோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நம்ம சைட்டு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ அடுத்து இன்னொரு மேஜரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நமக்கு இங்கேருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபேமிலி கூட எங்கேயாச்சும் வெளியே போகணும், நம்ம ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சைட்லேருந்து என்னெல்லாம் இருக்குன்றது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆமாம், ஏன்னா இப்போ எப்படி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பக்கத்தில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸும் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நான் சொன்ன இந்த பனிமலராக இருக்கட்டும், ஸோ அது ஜஸ்ட்டு நம்ம சைட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ் தான். அப்படியே ஹைவேக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சவிதா இங்கேருந்து 10 மினிட்ஸ் தான். அதே மாதிரி இது இல்லாமல் சென்னையோட பெரிய மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வேறு. அதுவும் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ் தான். ஸோ அது நம்ம சைட்லேருந்து ரீச் ஆகிடலாம். ஸோ கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான ஐ ஹாஸ்பிட்டல் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா. அதாவது ஸ்கூல் காலேஜ் எப்படி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நேமோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச. ஆமா, ஒரு ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே. அதாவது பேருக்குன்னு ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, எல்லாமே பிராண்டடு, எல்லாமே நல்ல ஒரு பேர் போன ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கேட்டிங்க. நீங்கள் எப்படி நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லைங்களா, சென்டர் ஆஃப் த சென்னையில் என்னெல்லாம் இருக்கோ ஸோ அது எல்லாமே நம்ம சைட்டு பக்கத்துலேயே இருக்குது. கேஎஃப்சி, டாமினோஸ், மெக்டொனால்ட். ஸோ இதை விட என்ன இருக்குது? ஸோ இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், அஞ்சப்பர், ஸோ இது மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் அந்த ஹைவேக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் சங்கீதா ஹோட்டல் இருக்குது, வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இதுவும் நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் ஒரு அப்படியே ஆப்போசிட். இது எல்லாமே நம்ம இந்த ஹோட்டல்ஸ் அடிஷ்னல் வேல்யூ இது எல்லாமே வரப்போகுதுன்னெலாம் கிடையாது பிரதர், எல்லாமே இருக்குது. இப்போ சைட் வரும்போது நம்ம எல்லாமே காமிப்போம், எல்லாமே பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். அவங்களுக்கே தெரியும் நம்ம இண்டிவிஜுவலா கூட்டி போய் காட்டுறதை விட நீங்க வரும்போது இதெல்லாம் தாண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்கு வருவீங்க. ஆமா, கண்டிப்பா. ஸோ அதை அவங்க பார்க்கலாம், சைட் வரும்போதே அவங்க பார்த்துட்டே வரலாம். அதெல்லாம் போதும்ன்ற அளவுக்கு நீங்க வந்து டெவலப்மெண்ட்ஸ்ல இருந்து சுத்தி என்னென்ன இருக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க சார். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கொட்டி கிடக்கு. இப்போ முக்கியமான விஷயம் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து என்னன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன இருக்கும், ஏன்னா இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன இருக்கும், முன்பணமா நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்கணும், முன்பணமா என் கையில எவ்வளவு பணம் இருந்தா எவ்வளவு பேங்க் லோன் வந்து இருக்கணும் அப்படின்ற டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்னன்றத டீடைலையும் சொல்றீங்க சார். கண்டிப்பா 5900 per square feet. அதாவது இது ப்ரீ லான்ச் ஆஃபர் தான். ஹைவே பிளாட்ஸ் நான் சொன்னது இந்த நேஷனல் ஹைவேல 300 மீட்டர். ஆமா, ஹைவே பிளாட்ஸ். ஆமா, ஹைவே பிளாட்ஸ் இது. ஸோ இந்த ஹைவே பிளாட்ஸ் நம்ம வந்து இப்போ கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச் ஆஃபரில் 5900 per square feetக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது நெக்ஸ்ட் மந்த் தான் லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த லான்ச்சிங் ஆஃபரை இப்போ இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம். நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த கோட்ரேஜ் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு 1000 குடும்பங்கள் நம்ம சைட்டுக்கு உள்ள இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம சைட்டை சுற்றி வீடுங்க தான். உங்களுக்கு ஒரு சைடு காலேஜோட காம்பவுண்ட், ஒரு சைடு ஃபுல்லா வீடுங்க தான். பாக்குறவங்களுக்கே தெரியும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா. ஆமா, ஃபுல்லா வீடுங்க தான். சைட்டோடைய ரெண்டாவது என்ட்ரன்ஸ்க்கு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வீடுகள், ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள். ஆமா, வீடுங்க சுத்தி வீடுங்க இருக்கு. ஸோ அதனால உடனே வீடு கட்டி குடியேறலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆப்டானது தான் அது. ஆப்டான ஒரு டவுன்ஷிப் நம்மளுது. அதே மாதிரி செக்யூரிட்டி கொடுக்குறோம், இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், இவ்வளோ அம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ப்ராப்பர்ட்டி ஆமா டெவலப்மெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸும் நாங்கள் பண்ணிக்கிறோம். ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு. ஆமா, சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். எல்லா அப்ரூவ்ஸும் இருக்கு. அதே மாதிரி பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். 80% வரைக்கும் லோன் அவைல் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ் ஒரு 20% ஒரு இனிஷியல் அமௌண்ட்டுக்கு கையில் வச்சிருந்தா போதும். ஸோ அதாவது மிச்சம் எல்லாமே லோன் பண்ணிக்கலாம். இங்கே அதாவது ஒரு 1 crore 2 crore இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ஒரு 30 lakhs இருந்தால் ஒரு பிளாட் வாங்கலாம். அதாவது இண்டிவிஜுவலா ஒரு பிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபாயில இருந்து இருக்கு. அதாவது மினிமம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம கிட்ட பிளாட் இருக்கு. அதுக்கப்புறம் 600, 800, 1200 1 ground வரைக்கும் இருக்கு. கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி பிளாட் சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 5 lakhs இருந்தால் ஒரு பிளாட்டு நீங்கள் ஆமாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து பேங்க் லோனில் இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் நான் சொல்கிறது ஒரு 8 lakhs இருந்தால் போதும். ஒரு வீடு நம்ம வாங்கிக்கலாம் நம்ம சைட்டில். ஸோ இதுவும் பேங்க் லோனில் பேலன்ஸு இஎம்ஐயை போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இது லோன் பற்றியும் சொன்னீங்க, முன்பணம் எவ்வளோ இருக்கணும் அது எல்லாமே டீட்டெயில் சொல்லிட்டீங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு எத்தனை வருஷத்தில் நான் போட்ட பணம் வந்து டபுள் ஆகும், எனக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அப்படி அப்ரிசியேஷன் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு தேதி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ஆர்ஐஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க வந்து எங்கே நல்ல ப்ராஜெக்ட்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் என்ஆர்ஐஸ்க்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த இடத்த வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை கேள்வி பிரதர் இது. அதாவது நீங்கள் அப்ரிசியேஷன் கேட்டீங்க.
நான் இப்போ சொன்ன எல்லா டெவலப்மெண்ட்ஸ் இந்த குத்தம்பாக்கமாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த மெட்ரோ ஸ்டேஷனு, ஸோ இவ்வளோ காலேஜஸ், இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே லேண்ட்மார்க் தான் இது. இபி சினிமாஸ் இது எல்லாமே. ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எலிவேட்டட் ஹைவே, நேஷனல் ஹைவே காரிடார், பெங்களூர் ஹைவே. ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ், அது 200 ஃபீட் ரோடாக பெருசாகிடுச்சு. ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்க்குறவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய அசெட். அது இந்த மாதிரி ஒரு அசெட் நான் அடித்து சொல்லுவேன் அவங்களுக்கு இனிமேல் கிடைக்காது அது. ஏன்னா இது ஹைவேலேருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ், இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் ஹைவே, அதாவது உங்களுக்கு மெட்ரோ, இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இவ்வளோ இருக்கும்போது அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் நான் சொல்கிறது உங்களுக்கு வித்தின் அனதர் 2 இயர்ஸில் இது அபவ் 8,000 9,000 மேலே போகும். ஸோ அந்த அளவுக்கு இந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து தைரியமாக பண்ணலாம். இப்போ அவங்க நிறைய பேர் வந்து ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வச்சுருப்பாங்க, அவங்க குழந்தைங்களோட சேஃப்டிக்காகவும். ஸோ அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஆமாம், இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலான்றது அவங்களுக்கும் இது நல்ல ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ அதனால் அது தைரியமாக பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸ்க்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ஆர்ஐஸ்க்கு வந்து பயப்படுறது என்னென்னா செக்யூரிட்டி இல்லைங்களா. அதாவது நம்ம வந்து எங்கேயோ இருக்கோம், ஆமாம், நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட்டை வந்து வாங்கி வைக்கிறோம்னா அது வந்து எந்த அளவுக்கு சேஃபா இருக்கும். ஆமாம், சரி, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ என்ஆர்ஐஸ் இப்போ எல்லாரும் ஹார்ட் அண்ட் பண்ணி தான் என்ஆர்ஐஸ்ன்னும் போது இங்கே ஒரு ஹைவே இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு, ஏன்னா எல்லா ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு அவங்க எங்கேயோ ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்க ஒரு எங்கேயோ ஒரு தூர நாட்டில் அவங்க ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஹார்ட் அண்ட் மணி. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஆப்டான ப்ராப்பர்ட்டி. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பிரதர், ஒன்று இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸு, இது நம்ம ஃபுல் செக்யூர்டு இது இல்லைங்களா, ஃபுல் செக்யூர்டு, ஃபுல் கேமரா எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் 24 hours செக்யூரிட்டி கொடுக்குறோம். ஸோ அதனால் அவங்க பயப்படவே வேண்டாம். ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து நிம்மதியாக இருக்கலாம். அதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே, நம்ம லேண்ட் யார் அக்யூர் பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பயமே வேண்டாம். ஸோ அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு க்ரோத்தும் கிடைக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு நாங்கள் இருக்கோம். ஸோ அதை நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இப்போதைக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அது கேரண்டியாக நான் சொல்கிறேன், பயப்படவே வேண்டாம். இண்டிவிஜுவல் சைட் விசிட் இருக்குது பிரதர். கஸ்டமர்ஸ் அவங்களுடைய டோர் ஸ்டெப்பில் அவங்க கன்வீனியன்ட் டைமில் இண்டிவிஜுவலாக ஒரு கேபு அனுப்பிச்சு நம்ம பிக்கப் பண்ணி சைட்டை கூட்டிகிட்டு வந்து காமிப்போம். ஃபேமிலியாக நம்ம வந்து சைட்டை கூட்டு கண்டிப்பாக சைட்டை ஃபேமிலியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது கஸ்டமர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு சைட்டு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்ஸ், எல்லா லேண்ட்மார்க்ஸும் நம்ம இப்போ என்னென்ன லேண்ட்மார்க்லாம் சொன்னமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இல்லாத ஒன்று நம்ம சொல்லலை. கண்டிப்பாக ஆமாம். அதே மாதிரி சைட்டில் நான் இருப்பேன். ஸோ அது சைட் விசிட் வரும்போது கஸ்டமர்ஸ் என்னை மீட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ நான் பெட்டராக நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ அதனால் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், தைரியமாக வீடு கட்டி உள்ள குடியேறலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்லுவேன். வீடு கட்டணும்னு விரும்புகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல்லேருந்து போர்வெல், இபி, ஸோ இது எல்லாமே நாங்களே ஹெல்ப் பண்ணுவோம். அதாவது அந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், கூட நிற்போம். ஸோ அதனால் எந்த பயமும் வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எந்த பயமும் வேண்டாம். அது நம்ம கூட இருந்து நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். பார்த்துருப்பீங்க, சார் வந்து நமக்கு இந்த நியூ டவுனை பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்க டெவலப்மெண்ட்ஸ், அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு லேண்ட்மார்க்காக தான் இருக்குது. நம்ம வந்து அதை அடிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து இங்கே டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இல்லை நான் வந்து வீடு கட்டி நான் ரெண்டல் பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வந்து எப்படி என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இது ஒரு கோயம்பேடாவே பார்க்கலாம். ஏன் அப்படின்னா எப்போ கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போச்சோ அந்த சரௌண்டிங் எல்லாமே இன்னைக்கு வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கோயம்பேடு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு கோயம்பேடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேசஸ் எல்லாமே வரப்போகுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 5 minutesல வந்து மெட்ரோ ஸ்டேஷனுமே இருக்குங்க. இந்த மெட்ரோ வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி பண்ண போகிறாங்க. அடுத்த ஃபேஸ் ஒர்க் போக போகுது. அப்படி போகும்போது உங்களுக்கு 300 மீட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 500 மீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனையும் ரீச் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைவேலேயே போனீங்கன்னா நீங்கள் வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டையும் ரீச் பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். சைட் விசிட் வாங்க. சைட் விசிட்டில் சார் இருப்பார். உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ, உங்களுக்கு என்னெல்லாம் கைட்லைன்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லாமே சார் வந்து கொடுப்பாரு. சார் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு, என்ஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க கூட தெரியாத நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உண்மையாகவே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இடம் எங்கே இருக்குது அப்படின்ற தேட நிலமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் இல்லை.
ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேஃபாக இருக்கும், உங்களுடைய அசட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும், அதுக்கு அப்ரிசியேஷனுமே வந்து கிடைக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சைட்டுக்கு விசிட் பண்ணிங்கன்னா இந்த சைட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா அம்யூனிட்டிஸ் எல்லாமே அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைட் விசிட் உங்கள் ஃபேமிலி கூட வாங்க, அப்போ தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் நீங்களும் ஒரு சொந்த இடம் வாங்கி ஒரு சொந்த வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.